வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேட்டர்ன் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை தைரியமாக செய்வதற்கும் உங்களால் முடியும் என்பதற்காக உங்களை புகழ்ந்தும் உங்களை தைரியப்படுத்தி கொண்டும் இருப்பார்கள் அந்த நபர். உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஆண் உங்களை உண்மையா மட்டுமே விரும்புறாங்க, உங்க மேல உயிருக்கு உயிரான காதல் மட்டுமே வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு விஷயத்த தைரியமா உங்களால செய்ய முடியும்னு உங்களை என்கரேஜ் பண்றதும், உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி புகழ்ந்து பேசுறதும், உங்களை அதை செய்ய வைக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆண் இல்லை ஒரு பெண் உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்க மேல உயிருக்கு உயிரான காதலை வச்சிருக்காங்கன்றத உறுதியா சொல்ல முடியும். இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் யோசிக்கக்கூடிய விஷயம், நம்ம மேல யாராச்சும் உயிருக்கு காதல் வைப்பாங்க அப்படின்றது. கண்டிப்பா வைப்பாங்க. அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்தும் அந்த பையனோட அந்த பொண்ணோட கேரக்டரை பொறுத்தும் மாறும். உண்மையாகவே ஒரு நபர் காதலித்தால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் நிச்சயம் உங்களை அறிமுகப்படுத்தி வைத்திருப்பார்கள். இல்லையெனில் இல்லைதான். இங்க நிறைய பேர் யோசிக்கிற வேண்டிய விஷயம், நம்ம உண்மையான விரும்புறானா, நமக்கு உண்மையா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். உண்மையாவே ஒரு ஆண் உங்களை விரும்பினாங்க அப்படின்ற போது அவங்களுடைய ஃபேமிலி இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கண்டிப்பா யார்ட்டையாச்சும் ஒருத்தட்டையாச்சும் சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா இல்லை அப்பா இல்லை அவங்க வீட்டில் இருக்க அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி யார்ட்டையாச்சும் ஒரு ஆட்டையாச்சும் சொல்லியிருப்பாங்க. யார்ட்டுமே அவங்க சொல்லலை, யாருமே உங்களுக்கு தெரியவும் இல்லைன்னா கண்டிப்பா அவங்க ஏமாத்துறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதுவும் இந்த ஆன்லைன் லவ்ல கண்டிப்பா ஏமாத்துவாங்க. நம்பாதீங்க அவங்கள. உங்களுடைய சந்தோஷத்திற்காக சில விஷயங்கள் செய்வார்கள் என்றால் நிச்சயம் அந்த ஆணுடைய மனதில் நீங்கள் இருப்பீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்தோஷத்துக்காக ஐ மீன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய விஷயம் தவறா இருக்கலாம். ஐ மீன் அவங்க பண்ணக்கூடிய விஷயமே உங்களுக்கு சந்தோஷப்படுத்துன்ற போது அது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அவங்களுக்கு தேவையில்லைன்னு தோணலாம். ஆனா அது உங்களுடைய சந்தோஷம் அப்படின்றதுக்காக பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்றது தான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக ஒரு விஷயம் சொல்லலாம். நீங்கள் ஒரு பையன்கிட்ட பேசுகிறீங்க, ஐ மீன் விரும்பும்போது அவங்களுக்கு பிடிக்கல, சரி பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்கு, அது தப்பா இல்லை, நீ கரெக்டாக தான் பேசுகிற அப்படின்ற போது சரி ஓகே அப்படின்னு அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு நபர் உங்களை உண்மையாகவே காதலித்தால் அதிக நாட்கள் சண்டைக்கு பிறகு நீங்கள் சந்திக்கும் பொழுது கண்களில் கண்ணீர் துளிகள் வருவதோடு காதலும் அதை அதிக அளவில் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா உண்மையா ஒருத்தங்க விரும்புறாங்க அப்படின்ற போது ரொம்ப நாள் சண்டை போட்டு பேசாம பிரிஞ்சு இருந்துட்டாங்க, திடீர்னு ஒரு நாள் யதார்த்தமா பார்த்தாலும் இல்லை ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருந்தாலும் கண்டிப்பா அந்த டைம் பார்க்கும்போது சந்தோஷம் இருக்கும். ஆனா கண்டிப்பா கண்கள்ல கண்ணீர் துளி வரும். அது ரிலேஷன்ஷிப்போட பாண்டிங். ஆனா இங்க இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில பேர் சும்மா ஃபேக்காவே கண்ணிலிருந்து கண்ணீர் வர வைக்காங்க. அதையும் தாண்டி உண்மையா இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறதுனால உங்க லைஃப்ல நீங்க செக் பண்றது பெட்டரா இருக்கும். யாரிடமும் கூற முடியாத விஷயங்களை உங்களிடம் கூறினால் உங்கள் மீது அதிக நம்பிக்கை இருக்கிறது என்று அர்த்தம். உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்க விரும்பக்கூடிய அந்த ஒரு ஆண் யார்ட்டையுமே சொல்லாத சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்கள்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க உங்களை நம்புறாங்கன்றத விட உங்களை உண்மையாவே விரும்புறாங்கன்றதா அர்த்தம். ஏன்னா எல்லாரும் எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னோட லைஃப்ல ஒரு விஷயம் இருக்குன்னா அது என்னுடைய பார்ட்னர்கிட்ட போய் நான் சொல்லணும்னு நினைக்கணும். அதுக்கு என் மேல அவங்க மேல நம்பிக்கை வரணும், அன்பு இருக்கணும். அது ரெண்டுமே இல்லைன்னா அவங்கள்ட்ட நான் போய் சொல்லணும்னு தோணாது. எனக்கு யார்ட்டையும் பேசணும்னு தோணாது, யார்ட்டையும் சொல்லணும்னு தோணாது. இந்த மாதிரி விஷயங்கள் ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் கண்டிப்பா இருக்கும். ஸோ உங்க லைஃப்ல இருக்கான்னு பாருங்க. இந்த ஒரு வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல உங்க லைஃப்ல இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்க்கறது பெட்டரா இருக்கும். இதே மாதிரி வேலை செய்தி பார்க்கற வரைக்கும் சீதரா பாய்.